இந்த வேளையிலும் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே இதை ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரண் அவர்கள் கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கோலாத்தங்கோயில் பகுதியிலிருந்து பெண்ணியல் திருச்சபை சார்பாக இந்த வேளையிலும் அவருக்கும் இரவு வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவரை வரவேற்போம். பிரைஸ்லோ பாஸ்டர். ஆமீன். உங்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அம்மாவுக்கு நேற்றைய நாளிலே பாவக்கட், அதனால் இன்றைய நாளில் இணைந்தால் அதனாலே சற்று தாமதமாகினது. நீங்கள் உங்களுடைய நேரத்தை எடுங்கள். உங்களை தொடர்ந்து பாஸ்டர் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து புறப்படுப்பார். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பாஸ்டர் வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பிரதர். காட் பிளஸ் யூ பிரதர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தை குறித்து பேசுவதில் கர்த்தர் கொடுத்த இந்த தரிசனத்திற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் வார்த்தை சத்தியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவரே சொன்னார், நானே வழியும் சத்தியமாய் இருக்கிறேன். இயேசு ஆண்டவராகிய கிறிஸ்து அவரே வழி, அவரே சத்தியம். அவருடைய வழியில் நடக்கிறவர்கள் அவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய சத்தியம் எவ்விதமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுவதை சற்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம். சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியம் பேதையை ஞானியமாக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. இந்த உலகத்தில் மனிதன் குறைவுள்ளவன். இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா வாழ்க்கையிலும் அநேக குறைவுகளை சந்திக்கிறோம். சில நேரங்களில் பஞ்சம் வரும்போது ஆகாரத்தினுடைய குறைவு, ஆகாரத்தினுடைய குறைவு, கஷ்டங்கள் வரும்போது பணத்தினுடைய குறைவு. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவர், அவர் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறவர். அவருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்கிறேன். அவருடைய சத்தியம் குறைவற்றது. அப்படின்னா அவருடைய சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்கள் குறைவில்லாதபடி வாழ்வார்கள் என்ற அர்த்தம். முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் குறைவில்லாதபடி வாழ்வது. உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தில் குறைவில்லாது வாழ்வது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவில்லாமல் வாழ குறைவற்ற இந்த பசுத்த வேதத்தை நேசிக்கிறவர்கள், பின்பற்றுகிறவர்கள், அதன்படி நடக்க தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்கள், அவளுடைய வாழ்க்கையில் தெய்வீக சமாதானத்தினால நிரப்பப்படுகிறோம். கிறிஸ்து என்னும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அருமையான காரியத்தை பாருங்கள்.
இந்த கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த வேதத்தை நேசிக்க, இந்த வேதத்தை பின்பற்ற, இந்த வேதத்திற்கு கீழ்ப்படிய, இந்த வேதத்திற்கு கனத்தை கொடுக்க, இந்த வேதத்தை வைத்து வாழ்வதற்கு, அந்த வேத வசனத்தினுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் பொழுது எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் அந்த சத்தியத்திற்காக எடுக்கிற தீர்மானங்களாய் இருக்கும் பொழுது கிருபையும் நன்மையும் ஆசீர்வாதங்களும் எல்லாம் தொடரும். எல்லாம் தொடரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மாறாத தேவன், வல்லமுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். அந்த பரிசுத்தமுள்ள தேவன் அவருடைய சத்தியத்தை நேசிக்கிற மனிதனுக்கு வெற்றியை கொடுக்கிறவர், ஜெயத்தை கொடுக்கிறவர், துணையாய் நிற்கிறவர், உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கக்கூடியவர். இது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பகுதி. அடுத்ததாக உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை குறைவில்லாமல் கொடுப்பது. தேவ வசனத்தை வாசிக்க வாசிக்க இந்த சத்தியத்துக்குள் தன் வாழ்க்கையை வழிநடத்தி செல்ல கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்து நிற்கிறவர்கள் அவருடைய சத்தியத்தில் நிலைத்து நிற்பார்கள். அவருடைய சத்தியத்தில் வாழ்கிறவர்கள் அவருடைய சத்தியத்தில் நிலைத்து நிற்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், நீதியுள்ள தேவன். அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் போது உலக ஆசீர்வாதங்களை குறைவில்லாதபடி கொடுக்கிறார். பலவீனங்களில் நம்மை தாங்குகிறவர், வல்லமையை கொடுக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர். அவருடைய சத்தியத்தை விரும்புகிறவர்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவர். அது அவருடைய சித்தம். அது குறைவற்றதாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். என்னாலும் இந்த சத்தியம் நிறைவை நமக்கு கொண்டு வரும். சிறியதாயிருந்தாலும் அது ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்தது இந்த வசனத்தில் என்ன சொல்லுதுனாக்கா, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதமாய் இருக்கிறது. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆகாரம் சத்தியம். இந்த சத்தியத்தை வைத்துத்தான் வாழ முடியும். இந்த ஆத்துமா வாழ வேண்டும் என்றால், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒழிந்து போகாது. அதே போலத்தான் நம்முடைய ஆத்துமாவும் மரணத்தை சந்தித்த பிறகு அது வெளியே இந்த பாடியிலிருந்து வெளியேறின பிறகு அது உயிரோடு வாழ்கிறது, இளைப்பாற செல்லுகிறது. அந்த இளைப்பாற இடத்தில் அது உயிரோடு இருக்கிற தேவனை நோக்கி பார்க்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாவும், இயேசு அருளின அந்த சுவிசேஷத்தினுடைய சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு ஆத்துமாவும் மீட்கப்பட்ட ஆத்துமா பாதாளத்தினுடைய நரகத்திற்கு போகாது, அது பரலோகத்திற்கு போகும். அப்போ ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற இந்த தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த தேவ வசனத்தை வைத்து வாழ வேண்டும். இந்த தேவ வசனத்துக்குள் நிலைத்து நிற்க வேண்டும். அப்போ நாம் உயிரை பெற்றுக் கொள்ளக்கூடிய இந்த சத்தியத்தை நாம் அணுக வேண்டும். கர்த்தருடைய சாட்சி சத்தியம் பேதையை
கர்த்தருடைய சாட்சி சத்தியம். இந்த சத்தியம் இல்லாதபடி கிறிஸ்துவ வாழ்க்கையில் வாழ முடியாது, விசுவாச வாழ்க்கையில் வாழ முடியாது. இந்த சத்தியம் இல்லாதபடி பசுத்தமாய் வாழ முடியாது. இந்த சத்தியம் இல்லாதபடி கிறிஸ்துவுக்காக நீ வாழ முடியாது. இந்த சத்தியம் இல்லாதபடி நீ பரலோகம் போக முடியாது. இந்த சத்தியம் இல்லாதபடி உன்னுடைய ஆத்மாவுக்கு உயிர் மீட்சி கிடையாது. இந்த சத்தியம் எங்க இல்லையோ அங்கு பலவீனம் தாக்கப்படும். இந்த சத்தியம் எங்க இல்லையோ அங்கு பிசாசு வருவான். இந்த சத்தியம் எங்கு இல்லையோ அங்கு பல சோதனைகள் வந்தாலும் உன்னால மேற்கொள்ள முடியாது. ஆகவே நம்முடைய குறையற்ற செல்வமாய் இருக்கிற இந்த வேத வசனத்தினுடைய சத்தியம் நமக்கு உயிர் மீட்சி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், மாறாத தேவன், ஜீவிக்கிற தேவன். நமக்கு நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிறவர், ஆத்துமாவின் ஆண்டவர், ஆத்துமாவுக்கு உயிர் மீட்சி கொடுக்கிறவர். இந்த சத்தியத்தை அறிகிற யாவரும் ஒரு பேதையாய் இருந்தாலும் அவன் ஞானியாய் மாறுகிறான். ஞானத்தில் வளருவதற்கு இந்த சத்தியம் உதவி செய்கிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ என்னை ஒரு ஞானியாய் மாற்றுகிறது. உலகத்தினுடைய படிப்பு வேற, இந்த சிந்தனைகள் வேற. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன். அந்த தெய்வத்தை நாம் பின்பற்ற வேண்டும். அவருடைய சத்தியத்தில் வளர வேண்டும் என்றால் ஞானம் தேவை, தெளிந்த புத்தி தேவை. பசுத்தாவி இருந்தால்தான் ஞானம். இந்த சத்தியத்தை நீ கேட்டு அதன்படி வாழ்ந்தால்தான் ஞானத்தை கொடுக்கிற கர்த்தர் பசுத்த ஆவி. அந்த பசுத்த ஆவி உன்னோடு கூட இருப்பார், உனக்கு துணையாய் நிற்பார். அது சிந்திக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். எல்லோருக்கும் தெரிந்த வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. நம்முடைய கால்களுக்கு தீபம் அது, அவருடைய சத்தியம். நம்முடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது, என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. கால்களுக்கு தீபம், நடக்கும் போதெல்லாம் அது எரியும், அணையாத தீபமா எரிந்து கொண்டே இருக்கும். அந்த வசனம் உன் இதயத்தில் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அணையாத தீபமா இருக்க வேண்டும். என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உம்மிடத்திலே பத்திரப்படுத்தி. அப்போ நீதிமொழிகள் 2:2 என்ன சொல்லுகிறது என்றால், நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உம்மிடத்தில் பத்திரப்படுத்தி. அப்போ வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதயம் இருக்க வேண்டும். வார்த்தையை தாராளமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது தான் உனக்கு ரட்சிப்பு, அப்போது தான் உனக்கு மீட்பு. உன் இதயம் கட்டளைகளை காக்க கடவுது. இந்த இதயம் கட்டளைகளை இதயத்தில் காத்து கொள்ள வேண்டும். இதயத்தில் அவருடைய கட்டளைகளை இதயத்தில் காத்து கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் நான் பெற்றுக்கொண்டது என்னவென்றால், இந்த சத்தியத்திற்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறேனோ, எவ்வளவு அதை கனப்படுத்துகிறேனோ, என் வாழ்க்கையை உயர்த்துகிற இந்த சத்தியம் இது. என் வாழ்க்கையை தள்ளாடபடி நிலைநிறுத்துகிற சத்தியம் இது. என் ஆத்மா அழிவுக்கு செல்லாதபடி என்னுடைய ஆத்மாவை மீட்கக்கூடிய சத்தியம் இது.
அநேகருக்கு இந்த உலகத்தில் புரிவது கிடையாது. இந்த சத்தியத்தை எதிர்க்கிறான். ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு தன் வாழ்க்கையை இழக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, கேள்வி என்னவென்றால், இந்த சத்தியம் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த இந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமை எந்த மனிதனையும், எந்த இதயத்தையும், எந்த ஆத்துமாவையும் மாற்றக்கூடிய வல்லம் உள்ளது. இந்த வல்லமுள்ள சத்தியத்தை தன் இதயத்திலே பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். பத்திரப்படுத்திக் கொள்ளுதல் அது எப்போதும் இதயத்தில் இருக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எல்லாரும் செல்போன் வச்சுட்டு இருக்கிறோம், டேப்லெட் வச்சுட்டு இருக்கிறோம், கம்ப்யூட்டர் வச்சுட்டு இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் எல்லாத்திலும் நீங்க பைபிள் டவுன்லோட் பண்ணலாம். பைபிள் டவுன்லோட் பண்ணும் பொழுது எந்த நேரத்திலும் நீ கையில வைத்து கொண்டிருக்கிற அந்த கைபேசி, கையிலே வைத்து கொண்டிருக்கிற அந்த டேப்லெட், வீட்டுக்குள்ளே டேபிள் மேல வைத்து கொண்டிருக்கிற அந்த கம்ப்யூட்டர் எவ்வளவு பவர் உள்ளதா இருந்தாலும், எவ்வளவோ பைபிள்களை அதற்குள்ளே கொண்டு வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த தேசத்திலே கரண்ட் ஆப் இருக்கிறது. நிறைய நேரங்களில் கரண்ட் இருப்பது கிடையாது. வெளி நாட்டில் இருக்கிறவர்களுக்கு அது நன்றாக தெரியும். ஒன்று அவங்களுக்கு வர சோதனை, நீ டேபையோ செல்போனையோ சார்ஜ் பண்ண மறந்து விட்டால் அது க்ளோஸ் டவுன் ஆயிடும். இங்கே கரண்ட் இல்லாதனால ஆன் பண்ண முடியாது. எலக்ட்ரிக் மூலமாகவும் பார்க்க முடியாது, சார்ஜ் பண்ணாவிட்டாலும் பார்க்க முடியாது. இந்த சூழ்நிலையில் தள்ளப்படுகிற காரியங்களை குறித்து முன்னே அறிந்த கர்த்தர் தேவ வசனத்தை உன் இதயத்தில் பத்திரப்படுத்து என்றால் என்ன? இந்த உலகத்தினுடைய விஞ்ஞானம் பெருகி சென்றாலும் ஒரு தட்டு தட்டினாக்கா உனக்கு ஒரு 10 வசனம், ஒத்த வசனங்கள் ஓடி வருகிறது இந்த காலகட்டத்தில். அப்பேற்பட்டது கூட பவர் இல்லாவிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் நன்றாக யோசித்தவர், தம்முடைய பிள்ளைகளுக்கு நேர்த்தியான காரியத்தை செய்திருக்கிற கர்த்தர் என்னவென்றால், நீ உயிர் இருக்கிற மட்டும் உன் இதயம் ஓடும். அப்போ அந்த இதயத்துல நீ பத்திரப்படுத்தும் போது எந்த நேரத்திலும் அந்த பசுத்த ஆவியினுடைய உதவியோடு, அவர் கொடுத்திருக்கிற ஞானத்தோடு இந்த தேவ வசனங்களை ரீகலெக்ட் பண்ணலாம். ஆகவே இந்த உலகத்தில் முன்னேற்றத்திற்கு உரிய காரியங்களை பார்ப்பதை காட்டிலும் வேதத்தினுடைய ரகசியம், வேதம் எதை நமக்கு அனுகூலமாய் மாற்றி கொடுத்திருக்கிறது என்று பார்க்கும்போது நம்முடைய இதயத்தை மெயினாக இந்த வசனம் போக்கஸ் பண்ணுகிறது. இதயத்தில் பத்திரப்படுத்து, இதயத்தில் பத்திரப்படுத்துகிற விசுவாசியாயிரு. இதயத்தில பத்திரப்படுத்துகிற விசுவாசியாயிரு. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதையோ அந்த உலகத்துல பத்திரப்படுத்துறோம், பணத்தை பத்திரப்படுத்தும், பொருளை பத்திரப்படுத்தும், செல்வங்களை பத்திரப்படுத்துறோம், உயிருக்கு உயிராய் நேசிக்கின்ற மிருகங்களை பத்திரப்படுத்துகிறோம். ஆனால் உன் ஆத்மாவிலே தேவ வசனத்தை பயபக்தியோடு தெளிந்த புத்தியோடு பத்திரப்படுத்துகிறாயா? கேள்விக்குறி. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இதயம் என் கட்டளையை காக்க கடவுது. அங்க பத்திரப்படுத்து, இங்க காக்க கடவுது. எதை?
என் மகனே என்று சொல்லும் போது ஒரு பாசத்திற்கு அன்புக்குரிய ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நீ இருக்கிற. உன்னுடைய அப்பா கர்த்தர், நீ அவருடைய பிள்ளையாய் கிறிஸ்துவின் மூலமாக மாறி இருக்கிறாய். ஆகவே தந்தை ஒரு பிள்ளைக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் போதகத்தை நீ பத்திரப்படுத்த வேண்டும் என்றால், என் போதகத்தை நீ காத்து கொள்ள வேண்டும் என்றால், உன் இதய என் கட்டளைகளை காக்க கடவுது. இதயம் கட்டளைகளை காக்க கடவுது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கட்டளையை காத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் எதேதோ பிரயாசப்பட்டு காத்து கொள்ளுகிறோம். சரீரத்தை காத்து கொள்ளுகிறோம், ஞானத்தை, நம்முடைய இதயத்தை காத்து கொள்ளுகிறோம், நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக காத்து கொள்வதற்கு பிரயாசப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறார் என்றால், அவருடைய வேதத்தை நம்முடைய இதயத்தில் காத்து கொள்ள வேண்டும். அவருடைய வசனத்தை, அவருடைய சத்தியத்தை இதயத்தில் காத்து கொள்ள வேண்டும். அவைகள் உனக்கு நீடித்த நாட்களின் தீர்க்காசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த சத்தியத்தோடு நீ வாழும் போது உனக்கு என்ன கிருபை தொடர்கிறது? வாழ்க்கையிலே நீடித்த நாட்களாய் வாழக்கூடிய ஒரு கிருபை தொடர்கிறது. நீடித்த நாட்களையும் தீர்க்காசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். தீர்க்காசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன். அவர் வல்லமுள்ள தேவன். அவர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். அந்த வார்த்தையை நான் பத்திரப்படுத்தும் போது, அவருடைய சத்தியத்தை காத்து கொள்ளும் போது, அவருடைய சத்தியத்தை வைத்து வாழும் போது, அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் போது என் வாழ்க்கையை நீடிக்கிற கர்த்தர் அவர். அப்போ சமாதானத்தோடு வாழ சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர். வாழ்நாளில் துக்கத்தோடும் சஞ்சலத்தோடும் துன்பத்தோடும் கண்ணீரோடு வாழாதபடி சமாதானத்தோடு வாழ்வதற்கு இந்த சத்தியம் எனக்கு உதவி செய்கிறது. இந்த சத்தியத்தில் இருக்க வேண்டும், சத்தியத்தை காத்து கொள்ள வேண்டும். சமாதானத்தை காத்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியம் எனக்குள்ளே இருக்கும்போது எனக்கும் தெய்வத்திற்கும் சமாதானம் இருக்கிறது, சமாதானத்தை உருவாக்குறது. அவருடைய சத்தியம் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியம். என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. இரண்டாவதாக சொல்லுகிறது 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பத்திரப்படுத்துன்னு ஒரு முறை சொல்லிச்சு. 2வது முறை நீதிமொழிகள் 7:1 சொல்லுகிறது, என் மகனே நீ என் வார்த்தைகளை காத்து கொள்ள வேண்டிய கடமை என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அவருடைய வார்த்தையை காத்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையில் நான் நிலைத்து நிற்க வேண்டும். அவருடைய வார்த்தையோடு நான் வாழ வேண்டும். இதுதான் கர்த்தர் என்னிடத்தில் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது. ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? அவருடைய வார்த்தைகளை காத்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் பிசாசு வந்து டிஸ்டர்ப் பண்ணாதபடி, சோதனைகளை கொண்டு வந்து இந்த வார்த்தை விட்டு நம்மை பிரிக்காதபடி, இந்த சத்தியத்திலிருந்து வெளியேற்றாதபடி, இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவளா இருக்க வேண்டும் என்று பசுத்த ஆவி நமக்கு உதவி செய்கிறார். பிசாசோ என்ன செய்கிறான் என்றால், அவர் சத்தியத்தையும் சந்தேகங்களையும் வெறுப்பையும் ஆண்டவர் மீது கோபம் அடைவதிலும் ஆண்டவர் மீது குற்றத்தை சுமத்துவதிலும் இவ்விதமான சிந்தனைகளை நம்முடைய
சிந்தனையில் விதைக்கிற அந்த பிசாசு எதிர்த்து நின்று வாழ வேண்டும் என்றால் இந்த பட்டயமாகிய இந்த சத்தியத்தை வைத்து நீ வாழ வேண்டும். ஏதோ பிரசங்கத்தை கேட்டேன்னு இருக்கக்கூடாது. பிரசங்கத்தை வைத்து வாழ வேண்டும். எதற்காக போதிக்கப்படுகிறது? நீ வாழ்வதற்காக, மீட்கப்படுவதற்காக, பசுத்தமடைவதற்காக, உன் இதயத்தை காத்துக் கொள்வதற்காக, உன் ஆத்மாவை காத்துக் கொள்வதற்காக, உன்னுடைய ஆத்மாவுக்கு உயிர் மீட்சி பெறுவதற்காக இந்த சத்தியத்தை காத்துக்கொள். இந்த சத்தியம் உனக்கு உயிர் மீட்சி கொடுக்கும். வேதத்தில் 119:97 சொல்லுது, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுதும் அது எனக்கு தியானம். இந்த கருமையானவர்களே, இந்த உலகத்தில் நம்முடைய விருப்பத்தை தெரிவிக்கிறோம். படிப்பில விருப்பம், எந்தெந்த காரியத்தில் நாம் பிரியமடைகிறோம், உலகத்தோடு இசைந்து போவதற்கு உலக காரியங்களில் பிரியமாய் மாறுகிறோம். எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை சந்தோஷமா இருக்க இந்த உலக ஆசா பாசங்களுக்கு பிரியமாய் நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தீர்மானத்தை எடுத்து தன் ஆத்மாவை அழித்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். பிரியம் பிரியம் என்று சொன்னால் அது சில நேரங்களில் அழிவுக்கு நேராய் கொண்டு செல்லுகிறது. இந்த உலகத்தினுடைய காரியங்களில் பிரியமாய் நீ இருக்கும் போது ஒரு நாள் சமாதானத்தை இழப்ப, ஆசீர்வாதத்தை இழப்ப, தேவனுடைய வசனத்தை இழப்ப, தேவனுடைய சத்தியத்தை இழப்ப, பாவத்திற்கு அடிமையாய் மாறுவ, சமாதானத்தை இழப்ப, உனக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற அந்த ஐக்கியம் பிரிவினை உண்டாக்கும். ஆனா அந்த வேதம் என்ன சொல்லு, சங்கீதக்காரன் என்ன சொல்றான்னாக்கா, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். அவன் சாட்சியா சொல்றான், உம்முடைய வேதத்துல நான் பிரியமாய் இருக்கிறேன். உம்முடைய வேதம் எனக்கு, அதுதான் என் வாழ்க்கையினுடைய ஆதாரம், அதுதான் என் ஆத்துமாவுக்கு ஆகாரம், அதுதான் என் ஆத்துமாவுக்கு உயிர் மீட்சி கொடுப்பது, அதுதான் என்னை பலப்படுத்துவது, அதுதான் என்னை தேற்றுவது. ஆகவே வேதத்தில் பிரியமாயிருந்து இரவாம் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமாய் இருக்கணும், தியானம் பண்ண வேண்டும். பிரியம், வாசிப்பதற்கு பிரியமாய் இருக்க வேண்டும், கேட்பதற்கு பிரியமாய் இருக்க வேண்டும், அதை செயலிலே கொண்டு வந்து நிறுத்துவதற்கு பிரியமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாள் முழுதும் அது தியானம், நாள் முழுவதும் அது தியானம் என்று சொல்லுகிறான் சங்கீதக்காரன். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கருமையானவில்லை, தேவ வசனத்தினுடைய வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது நாள் முழுவதும் தியானம். அப்ப அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை வாசிக்க 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 பசுத்தாவின் மூலமாக தெளிந்த புத்தி வரும்போது, தெளிந்த ஞானம் வரும்போது, அந்த அதை அறியக்கூடிய அறிவை கர்த்தர் பசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு கொடுக்கும் பொழுது, அந்த தியானத்தில் இருக்கிற நாம், ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாய் வாசிக்கிற நாம், பிரியமாய் இருக்கிற நாம், அது என்னோடு என்ன பேசுகிறது என்பதை தியானத்தில் கொண்டு வர வேண்டும். பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்திற்கு பொறுமையோடு அவரை நோக்கி பார்க்க வேண்டும். பொறுமையோடு அவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, நாள் முழுவதும் நீ நானும் இல்லாவிட்டாலும் 3 முறை ஆகிலும் தியானத்தில் நிற்போம். எவ்வளவு அதிகமாக வேதத்தில் நேரத்தை செலவிடுகிறாயோ அவ்வளவு நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அந்த வசனம் உன்னை கைவிடாது, அந்த வசனம் உன்னை காப்பாற்றும்.
அந்த வசனம் உன்னை ஆதரிக்கும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், மாறாத தேவன். சங்கீதம் 119, 101 இவ்விதமாக சொல்லுகிறது, உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். இந்த சங்கீதக்காரன் கர்த்தருக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறான். அவனுடைய தீர்மானத்தை கர்த்தருக்கு சொல்லுகிறான். எப்படி அவன் நடக்க போகிறான் என்பதை குறித்து சொல்லுகிறான். எப்படி நடக்க போகிறான் என்றால், பொல்லாத வழிகளுக்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன், பொல்லாத கால்களுக்கு விலக்கி இருக்கிறேன், உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படி சகல பொல்லாத வழிகள். அப்போ உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும் போது இப்படி எடுத்துக்கொள்வோம். அப்போ அந்த வசனம் எனக்கு போதிக்கிறது, என்னை உணர்த்துகிறது, பொல்லாத வழிக்கு நீ தப்பித்துக்கொள், பொல்லாத வழிகளில் நீ நடக்காதே, அந்த கால்களுக்கு விலகி செல்ல வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், மாறாத தேவன், ஜீவிக்கிற தேவன். அந்த ஜீவனுள்ள தேவனை பசுத்தத்திற்கு நாம் நெருங்கி வாழ வேண்டும். அசுத்தத்தை எதிர்த்து வாழ வேண்டும். பாவத்தை எதிர்த்து வாழ வேண்டும். பசுத்தத்திற்கு போராடி வாழ வேண்டும். பசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில அவசியம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவர். உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமோ, என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. எங்கு செல்லுகிறாயோ அவருடைய வசனத்தில் நடக்கிற பிள்ளையா இரு. அவருடைய வசனத்தோடு வாழ்கிற பிள்ளையா இரு. அவருடைய வசனத்தில் நிலைத்து நிற்கிற பிள்ளையா இரு. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல காலை சொல்லுகிறார்? கால் பகுதி முக்கியமானது. இருளாய் இருக்கிற நேரத்துல ஒரு 4 அடி பள்ளத்துல, அது பள்ளம் இருக்கிறது என்று தெரியாதபடி நான் அப்படியே நடந்து கொண்டிருக்கும் போது நான் அதிலே விழுந்து விட்டேன். அப்போ முட்டி அதிகமாக அடிபட்டது. ஏன்? இருட்டுல நடக்கும் போது அந்த பள்ளம் தெரியல. அப்போ ஒன்று பாருங்கள், என் காலில் ஒரு தீபம் இருந்துச்சுனாக்கா, ஐயோ அது பள்ளம்னு என் கண்ணும் பார்க்கும். இதே போலத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த தேவ வசனமாகிய இந்த தீபமாய் எரிகிற நம்முடைய வாழ்க்கையின் நடைக்கு எந்த விபத்துகள் ஆபத்துகள் வராதபடி முதலாவது காத்துக்கொள்ளும், நித்திய வழியில் நடத்தும், கிறிஸ்துவுக்குள் வாழ்வதற்கு நம்மை அது நல்ல வழியில் நடத்துகிற தேவ வசனமாயிரும். அப்போ இந்த தீபம் அணையாதது. கரண்ட் கூட ஆஃப் ஆயிடுது. ஒளி அந்த எண்ணெய் இருக்கிற மட்டும்தான் எரிந்து கொண்டே இருக்கும். அந்த கேஸ் இருக்கிற மட்டும்தான் எரிந்து கொண்டே இருக்கும். விறகு அந்த விறகு சாம்பல் ஆகிற மட்டும்தான் எரியும். ஆனால் இவையெல்லாம் நிரந்தரம் கிடையாது. ஆனால் தேவ வசனம் நிரந்தரம். அது மாறாதது, அது அழியாதது, அது சகலத்திலும் உயர்ந்திருப்பது. இந்த தேவ வசனத்தை காக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அது கால்களுக்கு தீபம். அடுத்து இதை என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கும். கால்
என் காலினுடைய நடைகளை பார்க்கும்போது முதலாவது எனக்கு தேவைப்படுவது என் கால்களுக்கு அந்த தீபம், அந்த ஒளி. அடுத்தது என் கண் பார்வை கொஞ்சம் தூரத்தை பார்க்கும் பொழுது அது என் பாதைக்கு வெளிச்சமாய் மாறுகிறது. அப்போ இந்த கால் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற ஒரு காலாய் இருக்கும் பொழுது அணையாத தீபமாகிய அந்த வசனத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். இது தேவ வசனம் நம்முடைய கால்களுக்கு அணையாத தீபம், என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இந்த பாதை என் கண் முன்னாக இருக்கிற பாதை, அந்த பாதைக்கு இருள் இல்லாதபடி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது தேவ வசனம், தேவனுடைய சத்தியம். அதை நம்ப வேண்டும். ஆண்டவர் சொன்னார், பிசாசை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். அவர் சொன்ன வார்த்தையை தான் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பிசாசை மேற்கொள்வதற்கு, பிசாசினுடைய கேரக்டரை அடிப்பதற்கு அவன் அவனுடைய சொல்லே வைத்து அவனை அடிப்பதில் வல்லவராய் இருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உபாசம் முடிந்ததை வந்தான். கல்லை எடுத்து அப்பமாய் மாற்றிக்கொள்ளும் என்று சொன்னான். ஆண்டவர் அவனுக்கு பிரவத்திரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று தேவ வசனத்தை வைத்து சாத்தானை கர்த்தர் அடித்தார். தேவ வசனம் கர்த்தருடைய பட்டயம். நீ பிசாசை எதிர்த்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த சத்தியம் தேவை. சத்தியத்தில் வாழ வேண்டும். சத்தியம் உனக்குள்ளே இருக்கும் போது இருள் வராது. பிசாசு சோதனை கொண்டு வரும், அதை மேற்கொள்வதற்கு வல்லமை கொடுக்கிற கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய சத்தியம், அது நம்மை காப்பாற்றும். அதை நம்ம ஆத்துமாவை உயிர் மீட்சி கொடுக்கும். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நாம் பிழைக்க வேண்டுமா? நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆத்துமாவும் பிழைக்க வேண்டும் என்றால் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்க வேண்டும். அவருடைய வேதத்தை காத்து கொள்ள வேண்டும். அவருடைய வேதத்தை பத்திரப்படுத்த வேண்டும். அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும். அவருடைய வேதத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏதோ படித்தேன் என்று இல்லாதபடி தியானத்தில் கொண்டு வந்து நம்முடைய ஆத்துமாவை நிறுத்த வேண்டும். கர்த்தர் எதை பேசுகிறார் அவருடைய வார்த்தையின் மூலமாக என்று அவருடைய எச்சரிப்போ, அவருடைய வாக்கு தத்தமோ, அவர் நம்மை திருத்துவதோ, வசனத்தின் மூலமாய் திருத்துவதோ, நம்முடைய பசுத்த வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்புகிற பிசாசை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று உனக்கு பலன வல்லமையும் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆவியின் பட்டயம் நமக்கு உறுதுணையாய் நிற்கிறது. வசனம் என்னும் பட்டயம் பிசாசு எதிர்ப்பதற்கு. பிசாசு எப்போதும் அவனுடைய கேரக்டர் என்னவென்றால், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நீ அதற்கு கீழ்ப்படியக்கூடாது, அதை வைத்து வாழக்கூடாது என்பது தான் அவனுடைய சித்தம், அவனுடைய திட்டம். நம்முடைய ஆத்துமாவை அழிக்க வேண்டும் என்று புறப்பட்டவன், நம்முடைய ஆத்துமாவை மீட்க வேண்டும் என்று உயிரை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தை, சுவிசேஷம் என்னும் வல்லமை நம்முடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது, நமக்கு பசுத்தத்தை கொடுத்திருக்கிறது. ஆகவே அவருடைய வார்த்தையில் நிலைத்து நிற்போம், அவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம், அவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு எடுத்து செல்லுவோம். அந்த வார்த்தையில் வல்லமையும் உண்டு. உன் ஆத்மாவையும் உன் சரீரத்தையும் பசுத்தமாக்கக்கூடிய வல்லமுள்ள வார்த்தைக்கு கனத்தை கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரேயனாகிய இயேசுவே, இந்த சத்தியம்
என்னும் உம்முடைய நாவிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தைகள், அதுதான் எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பது, அதுதான் எங்களை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்ப்பது, அதுதான் பரலோக பாக்கியத்தை கொடுப்பது, அதுதான் உம்முடைய ராஜ்யத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்துவது. அந்த வசனம் தான் எங்களுக்கு சமாதானம், அந்த வசனம் தான் எங்களுக்கு கிருபை, அந்த வசனம் தான் எங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம், அந்த வசனம் தான் எங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கிறது. அந்த வார்த்தை தான் எங்களுடைய ஆத்துமாவுக்கு உயிர் மீட்சி கொடுப்பது. ஆகவே அந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரும், உம்முடைய வார்த்தை சத்தியம் என்ன, உம்முடைய சத்தியமுள்ள வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய இதயத்தை பக்குவப்படுத்துவீராக. கேட்கிற ஒவ்வொருடைய இதயமும் ஆயத்தமாய உம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு உம்முடைய வசனத்திற்கு கனப்படுத்துகிற பிள்ளைகளாய், அதை வைத்து வாழ்கிற பிள்ளைகளாய் கொடும். இந்த ஊழியத்திலே, இந்த ரேடியோ ஊழியத்தில் யாரார் இந்த சத்தியத்தை கொண்டு வந்து விதைக்கிறார்களோ அவர்களுக்கு அபிஷேகத்தின் ஆவினாலும் பசுத்த ஆவினுடைய வல்லமையினாலும் நிரப்பம். அவளுடைய நாவில் உம்முடைய சத்தியத்தை போடும். அது விதைக்கப்படட்டும். 60, 90, 100 பலன் தண்டு பாவி மனம் திரும்பி பசுத்தத்திற்குள் வரட்டும். அது உம்முடைய சத்தியத்தினால முடியும். சத்தியத்தை வைத்து நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தார். ஆசீர்வதியும். உம் வசனமே சத்தியம். அந்த சத்தியத்தினாலே எங்களை பசுத்தமாய் வாழ்வதற்கு கிருபை கொடும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமீன், ஆமீன், ஆமீன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே என்று கர்த்தர் கூறுகிறார். கர்த்தரை வழி நடத்துகிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க விடத்தில் நிற்கின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் பரிசுத்தாவியானவர் தாமே வார்த்தைகளை உங்களுடைய சபையினருக்கு எடுத்து கொடுக்கத்தக்கதாக, அவற்றை அவர் விளங்கிக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். உங்களை, உங்கள் குடும்பத்தாரையும் சபையையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன். God bless you, brother. Thank you. ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெரியேல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவேல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து தேவ செய்தி எடுத்து வந்தார். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகள் கூட அவங்களுடன் பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். பேசி இதை மறுவொலிப்பில் கேட்கின்ற பொழுதும், யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்க போகின்ற பொழுதும், கேட்க போகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகள் கூட அவங்களுடன் பேசுவாராக, வழி நடத்துவாராக. அவர்கள் சார்பிலும் ஊழியரை வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம்.